வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது ஐபிஎஸ் எஸ்ஓ பிலிம்ஸோட ஓவரால் அனாலிசிஸ். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு 4-5 பேர்கிட்ட தான் நான் பேசினேன். ஸோ மற்ற ஹிந்தி சேனல்ஸு, நம்ம தமிழ் சேனல்ஸு எல்லாத்துலேயுமே அனாலிசிஸ் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் டைம் பேசினேன். ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ராயல் பாஸ் 50% ஆஃபர் போட்டிருக்கோம். CWG 50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸை 50%க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீ பல்லு வலி வேற மக்களே, இந்த கடாப்பில் ரொம்ப கூசி வலிச்சுக்கிட்டே இருக்கு, பேசவே முடியல. ஒரு நிமிஷம் மக்களே. ஓகே, ஸோ எஸ்ஓ பிலிம்ஸோட அனாலிசிஸ் பார்த்துருவோம். நார்மலாக இப்போ பிகினஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அவ்வளோ பெரிய அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஒரு 15, 16, 17 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போடுறவங்க, ரீசனிங் நல்லா சால்வ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த 25 to 30 வரை பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்கலாம் சும்மா ஆவரேஜாக போடுறவங்க, ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ்லாம் அந்த 15 to 20 தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களால அட்டெம்ப்ட். மாடரேட்டாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு ரீசனிங்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங்கை கம்பேர் பண்ணும் போது ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஒரு 35+ போடுற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. எல்லாருமே அந்த நியர் 30 சொல்லிட்டாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சார் 30 போட்டிருக்கோம் சார், 30 போட்டிருக்கோம் சார்னு. ஸோ அதே மாதிரி குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ எஸ்ஓ பிலிம்ஸ்னாலே இப்படி தான், பிஓ பிலிம்ஸு அதுக்கும் மேலே லெவலில் தான் இருக்கும். ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 25 எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான அட்டெம்ப்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நல்ல அட்டெம்ப்டோ கெட்ட அட்டெம்ப்டோ நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சரிங்களா? ஸோ எத்தனை அட்டெம்ப்ட் போட்டால் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்ட்டு அப்படின்னா, ஒரு 80லேருந்து 85 போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படிக்கலாம். ஸோ அது கீழே போட்டிருந்தா நாங்கள் படிக்க வேணாமா சார் அப்படின்னா, வரப்போகிற நிறைய பேங்க் எக்ஸாம் இன்னும் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மேபி நான் 80 to 85 என்னோட சஜஷன், சரிங்களா? அதனால இவங்க ஸ்ட்ராங்காக மெயின்ஸ்க்கு படிங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதான், இதை தான் சொல்லணும்னு விரும்பினேன். ஸோ நான் கேட்டு மக்கள்கிட்ட கேட்டு எல்லாரோட அனாலிசிஸும் பார்த்து நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஒரு அட்டெம்ப்ட் போட்டிருந்தா ஓகே அப்படின்றது தான். ஸோ மக்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ வரும் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னையோட ஆஃபர் முடியுது. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.